ராமசாமி நாயக்கருக்கு படித்த தமிழ் படித்தார்ல தமிழ், அந்த தமிழ் யார் எழுதியது என்பதை சொல்ல முடியுமா? இல்லையா? அவர் தமிழ் படித்தார்ல, எதில் படித்தார்? தமிழில் தானே படித்தார். அப்போ யாரோ ஒருத்தவங்க எழுதியிருக்கணும்ல, யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்கணும்ல, யாராவது ஒருத்தவங்க அதை பற்றியான செய்திகளை வச்சிருக்கணும்ல, அதை படிச்சுட்டு தான் வந்தார். அப்போ இவருக்கு பிறப்பதற்கு முன், ராமசாமி நாயக்கர் பிறப்பதற்கு முன், அவங்க முன்னோர்கள் பிறப்பதற்கு முன், பல தலைமுறைக்கு முன்னே என் மக்கள் இன்றைக்கு எகிப்தில் கூட தன்னுடைய தடயத்தை பதித்திருக்கிறான் என்கின்ற செய்தி நமக்கு இருக்கு இல்லையா? சிகைக்குற்றன் என்ன? சிகைக்குற்றன் என்ன? இன்னைக்கு கொத்தனார்னு சொல்றோமே, அதுபோல இன்றைக்கு கொத்தனார் என்ற சொல் அன்றைக்கு கொற்றன் என்ற பெயரில் ஆளப்பட்டிருக்கு. கட்டுமான பணி செய்பவர்கள், கல்தச்சன் அப்படின்ற மாதிரி கொற்றன் என்ற பெயரே அந்த காலத்தில் ஆளப்பட்டிருக்கு. அப்படி என்றால் அந்த பிரமிடுகளை கட்டியவர்கள் கூட சிகை கொற்றன். அப்படி என்றால் அந்த கட்டுமான, அது இன்றைய என்ஜினியர் போல் சிகை குற்றன் வாழ்ந்திருப்பதற்குண்டான நந்தன் என்கின்ற மிகப்பெரிய மாமன்னன், அவனுடைய வரலாற்றை திட்டமிட்டு மறைக்கப்பட்டு நந்தன் என்கின்ற மன்னனை அடியாராக மாற்றி ஒரு சேவம் செய்வது போல் மாற்றிய பெருமை வடுக பிராமணத்திற்கு உண்டு. இடைக்காலத்தில் இந்த தெற்கு கோபுர வாசல் நந்தனுக்காக நந்தி விலகி வழிவிட்டதாக, தரிசனம் காணுவதற்கு வழிவிட்டதாக நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpadasali.org. நீங்க ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்க, புறநானூற்று பறையர்கள் அப்படின்னு சொல்லி. இதில் என்னென்னா, சங்க காலத்தில் தமிழர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் படிக்கவே இல்லையா? என்ன நடந்தது? ஏன்னா பெரியார் வந்ததுக்கு அப்புறம் தான் கல்வி கண் திறக்கப்பட்டதா ஒரு பதிவு இருக்குல்ல? இல்லை, நீங்கள் கேள்வியிலே உங்கள் பதிலே இருக்கு. புறநானூறு என்பது படித்தவர்களால் எழுதப்பட்டது. புறநானூறு எழுதுகின்ற அந்த காலத்தில் ராமசாமி நாயக்கனுடைய முன்னோர்கள் இங்கு இருந்தார்களா என்ற கேள்வி நமக்கு இருக்கு இல்லையா? அது மட்டுமா இருக்கு? எத்தனை சங்க இலக்கியங்கள், தொல்காப்பியம் தொடங்கி புறநானூறு, அகநானூறு அப்படி தொடங்கி திருக்குறள் உள்பட இவ்வளவு நூல்கள் எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால், எம் மன்னர்கள், தமிழ் மன்னர்கள் தன்னுடைய கட்டிய அத்தனை கோயில்களிலும் தமிழ் எழுத்தை கல்வெட்டாக எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர் படிக்காதவா எழுதினார்கள்? இதை பேசுகிற அந்த அறிவியலிகள் கேட்கிறேன். ராமசாமி நாயக்கருக்கு படித்த தமிழ், படித்தார்ல தமிழ், அந்த தமிழ் யார் எழுதியது என்பதை சொல்ல முடியுமா? இல்லையா? அவர் தமிழ் படித்தார்ல, எதில் படித்தார்? தமிழில் தானே படித்தார். அப்போ யாரோ ஒருத்தவங்க எழுதியிருக்கணும்ல, யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்கணும்ல, யாராவது ஒருத்தவங்க அதை பற்றியான செய்திகளை வச்சிருக்கணும்ல, அதை படிச்சுட்டு தான் வந்தார். அப்போ இவருக்கு பிறப்பதற்கு முன், ராமசாமி நாயக்கர் பிறப்பதற்கு முன், அவங்க முன்னோர்கள் பிறப்பதற்கு முன், பல தலைமுறைக்கு முன்னே என் மக்கள் இன்றைக்கு எகிப்தில் கூட தன்னுடைய தடயத்தை பதித்திருக்கிறான் என்கின்ற செய்தி நமக்கு இருக்கு இல்லையா? சிகைக்குற்றன் என்ன? சிகைக்குற்றன் என்ன? சிகைக்குற்றன் என்றால், சிகை என்றால் இப்போ எல்லாம் தமிழ் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அது முடியை குறிக்கும், சிகை, சிகை அலங்காரம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொருள் சிகை என்றால் தலையும் தலையை குறிக்கும், தலைமையை குறிக்கும். தலைதானே?
தலை என்றால் தலைமையை குறிக்கும். தலைமை. தலைமையை குறிக்கும். அது மட்டும் கொற்றன் என்கின்றா இன்னைக்கு கொத்தனார்னு சொல்றோமே, அதுபோல இன்றைக்கு கொத்தனார் என்ற சொல் அன்றைக்கு கொற்றன் என்ற பெயரில் ஆளப்பட்டிருக்கு. கட்டுமான பணி செய்பவர்கள், கல்தச்சன் அப்படின்ற மாதிரி கொற்றன் என்ற பெயரே அந்த காலத்தில் ஆளப்பட்டிருக்கு. அப்படி என்றால் அந்த பிரமிடுகளை கட்டியவர்கள் கூட சிகை கொற்றன் அப்படி என்றால் அந்த கட்டுமான அது இன்றைய என்ஜினியர் போல் சிகை குற்றன் வாழ்ந்திருப்பதற்குண்டான வந்து பார்வையிட்டார் என்றால் ஒரு அதிகாரியாக அந்த சிகை குற்றன் என்கின்ற தமிழன் இருந்திருக்கலாம் என்கின்ற சொல் இருக்கு. ஏன்னா சங்க இலக்கியங்களில் நிறைய கவிஞர் அது புலவர்களுடைய பேரில் இடை சங்க கொற்றன் அப்படின்ற பேரெல்லாம் இருக்கு. அப்படி கொற்றன்னு நீங்க வெளிப்படையாக எடுத்தீங்கன்னா கட்டுமான செய்பவர்கள் மட்டும் குறிக்கும். இன்னொன்னும் நம்ம அதை பொருள் எடுத்துக்கலாம். கொற்றவை என்கின்ற தாய் வழி தெய்வமான கொற்றவை என்ற சொல்லில் அந்த கொற்றன் என்ற சொல்லும் வந்திருக்கலாம். அது மட்டும் அல்லாது கொற்றம் இன்றைக்கு வீரனை குறிக்கும். உன் கொட்டத்தை அடக்கிறேன் கொட்டம் அப்படின்னா கொற்றம் என்ற சொல் தான் வீரனையும் குறிக்கும். கொற்றன் கொட்டத்தை அடக்கிறன்ற உடனே அவனுடைய வீரத்தையும் திமிரையும் அடக்கிறன்னு பொருள் ஏற்படுற மாதிரி அந்த கொட்டம் என்ற வார்த்தை அக்காலத்தில் கொற்றம் என்ற சொல்லில் ஆளப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட கிமு இயேசுநாதரையே பிறப்பதற்கு முன் தமிழ் எழுதிய ஒரு இனம் தமிழ்நாட்டில் பிழைக்க வந்தவராய் எங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்திருப்பார். அதை பேசுகிற அறிவிலிக்கு இதுகிடமா தெரியாது என்கின்ற கேள்வி இருக்கு. அது மட்டும் அல்ல, ராமசாமி நாயக்கர் இங்கு இருக்கிற காலத்தில் தாத்தா ரட்டமலை சீனிவாசரன் போன்றவர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைந்த வயதுடைய அவர்தான் இந்த ராமசாமி நாயக்கர் என்பதை தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் கிழிந்த உடை போட்டிருக்கின்ற பொழுது என் முன்னோர்கள் கோட்டு ஷூட்டும் ஆங்கிலேயனுக்கு நிகரான உடை போட்டு இருந்த ஒரு சமூகத்திற்கு நான் தான் போட்டு கொடுத்தேன், போட வைத்தேன் என்று சொல்வது என்பது திட்டமிட்ட உண்மையை மறைத்து பொய்யான செய்திகளை பரப்புற நோக்கில் இந்த ராமசாமி நாயக்கருடைய தொண்டர்கள் ஈடுபடுவது என்பது, பொய்யான செய்தியை பரப்புதல் என்பது கண்டிக்கத்தக்கது. நந்தன் என்பவர் யார்? அவர் பறையர்குடியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவருடைய வம்சாவழியில வந்தவங்கள ஆண்ட பரம்பரைன்னு ஏன் சொல்லக்கூடாது? இல்லை, நீங்க பாண்டியன் இது வேண்டாம், தமிழ் குடிகளுக்குள்ள சிக்கல் வந்துரும்ன்றதுனால சேரன் யார், பாண்டியன் யார், சோழன் யாருன்னு என்கிட்ட நிறைய கல்வெட்டு தரவுகள், ஆவணங்கள், இலக்கியங்கள்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். சரி, ஏன் அதை நம்ம சொல்லலை அப்படின்னா, ஒரு சமூகத்தில் ஆண்ட பரம்பரை மனநிலையில் இருப்பதும் ஒரு தாழ்ந்த மனநிலையும் இருக்குது. இப்போ நான் தான் பாண்டியன், நான் தான் சோழன் என்று தரவுகளோடு நான் உரிமை கொண்டாடினால் பிற சமூகங்கள் நாங்கள் என்ன அடிமை சாதியா, நீங்கள் மட்டும்தான் ஆண்ட சாதியா என்கின்ற கேட்கிற கேள்வி நமக்கு தெரியுது. அதனால் சில தகவல்களை நம்ம வெளிப்படையாக உடைத்து பேசவில்லை. நந்தன் என்கின்ற மாமன்னன் என்ற நிலையில்தான் இருக்கு. இன்றும் நந்தன் மேடு என்றால் நந்தன் வாழ்ந்த கோட்டை, வீடு, அவன் வாழ்ந்த இடம் மண்மேடா போனதனுடைய வெளிப்பாடாக நந்தன் மேடு என்கின்ற பகுதி நந்தன் வாழ்ந்த கோட்டை. அதே போல நந்தன் வெட்டிய கால்வாய்க்கு பேரு நந்தன் கால்வாய் இன்றும் இருக்கு. நந்தன் என்கின்ற மிகப்பெரிய மாமன்னன் அவனுடைய வரலாற்றை திட்டமிட்டு மறைக்கப்பட்டு நந்தன் என்கின்ற மன்னனை அடியாராக மாற்றி ஒரு சேவம் செய்வது போல் மாற்றிய பெருமை வடுக பிராமணத்திற்கு உண்டு. அதனால் இங்கு பல்வேறு பொய்களால், பொய் உரைகளால், பொய் நூல்களால் நிறைய முதுகுடி தமிழர்களான
பறையர்களுடைய வரலாறு பல்வேறு விதத்தில் மூடி மறைக்கப்பட்டிருக்கு. ஒரு நாள் மீண்டு எழும், வரலாறு மீண்டு எழும். அப்பொழுது யார் தாழ்ந்தவன், யார் தாழ்த்தப்பட்டவன், யார் தலித் என்பதற்குண்டான விடை விரையிலே வெளிவரும். நந்தன் அடியார் இல்லை, நந்தன் என்பவன் மாமன்னன் என்கின்றதை தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். சிதம்பரம் தீண்டாமை சுவர் எப்படி உருவானது? இல்லை, ஒரு காலத்தில் என்கிட்ட தரவுகள் இருக்கு, தரவுகளுடைய அடிப்படையில் சொல்கிறேன். சிதம்பரம் கோயிலில் பெரிய தெரு வீதிகளில் பறையர்கள் யானை மீது அமர்ந்து பிரசாதம் கொடுத்துண்டான தரவுகள் என்கிட்ட இருக்கு. இது நந்தன் அவர்கள் இப்போ சமீபத்தில் கூட ஆதனூரில் நந்தனுக்குன்னு ஒரு கோயில் கட்டியிருக்கிறார்கள். அந்த கோயிலினுடைய கும்பாபிஷேக விழாவில் நான் கலந்து கொண்டேன். அன்றைக்கு தெற்கு கோபுர வாசல் என்பது அந்த பறையர்கள் சிவன் வழி வந்த பறையர்கள் பிறர் ஏதாவது செய்து விடுவார்கள் என்ற பார்வையில் தெற்கு கோபுர வழியாக எம்பெருமான ஆகிய ஈசனை பார்ப்பார்களாம். அப்படி ஒரு நடைமுறை இருந்துதான் அன்றைக்கு. பிற்பாடு நந்தன் நுழைந்து தீக்கரை ஆகி அப்படி சொல்லப்படுது. நான் அவர் எந்த குளத்தில் இறங்கினாரோ அந்த குளத்தையே பார்வையிட்டு வந்தேன் இப்போ சமீபத்தில், ஒரு போன மாசத்துல. அப்போ அங்கிருந்து தில்லை கூத்தனுடைய காட்சியை பார்ப்பதற்காக இவரை சுடலை மாடனாக பறையர்கள் சிவனை பார்த்ததாக வரலாறு இருக்கு. தன்னுடைய வழி வந்தவனாக பார்த்ததாக இருக்கு. இடைக்காலத்தில் இந்த தெற்கு கோபுர வாசல் நந்தனுக்காக நந்தி விலகி வழிவிட்டதாக, தரிசனம் காணுவதற்கு வழிவிட்டதாக புராணங்கள், தல வரலாறு புராணங்கள் சொல்லுது. ஆனால் அதை தாண்டி இதுபோல பல கோயில்களில் பறையர்களுடைய வரலாற்றை ஒரு கல் ஆயுதம் கொண்டு திட்டமிட்டு தமிழர்களே கல்வெட்டுகளை சிதைக்கிற ஒரு அவலை நிலை இன்றைக்கு இருக்கு. எந்த கல்வெட்டில் பறையர் என்ற சொல் இருக்கோ அந்த பாவை உடைச்சிருவாங்க. கல்வெட்டில் கூட பறையர் என்ற சொல்லாடல் இருக்கக்கூடாது என்று பிற மொழியாளர்கள் விரும்பினார்களோ இல்லையோ, மேல் சாதி எண்ணத்தில் இருக்கிற, ஆதிக்க சாதி மனநிலையில் இருக்கிற தமிழர்களும் இதை செய்தார்கள் என்று நினைக்கும் போது உண்மையிலேயே மனம் வேதனை அடைவது தான். எனக்கு வேதனம் அடைகிறேன். அதனால் மீண்டும் பல்வேறு தரவுகளோடு பறையர்களுடைய வரலாறு விரைவில் மீண்டு எழும் என்று மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன் என்றால் அதற்குண்டான பணிகள் தொடங்கப்பட்டு விட்டது. விரைவில் தமிழ் சமூகத்துக்கு, குறிப்பாக முதுகுடி தமிழர்களான பறையர்களுக்குண்டான இறைவனுக்கும் பறையனுக்கும் உள்ள தொடர்பும், மன்னர்களுக்கும் பறையர்களுக்கும் உண்ட தொடர்பும், இந்த தேசத்திற்கும் பறையருக்கு உண்டான தொடர்பும், பிற நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் தமிழ் குடிகளுக்கும் உள்ள தொடர்பும் விரைவில் வெளிவருவதற்குண்டான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் எம்பெருமான் ஈசன் அருளால் எனக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த சொல்லினால் என்னை சங்கி என்று சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. கண்டிப்பா எப்படி தில்லையில் ஏடு கண்டானே அதுபோல மீண்டும் மறைக்கப்பட்ட ஏடுகள், வரலாற்று தரவுகள், பறையர்களுக்குண்டான ஆவணங்களோடு தரவுகளோடு கண்டிப்பா விரைவில் வெளிவரும் என்று தான் நான்
உங்கள் தகவல்களுக்கு நன்றி. தமிழ்நாட்டில் புதிதாக வரும் மார்க்சிசம், கம்யூனிசம், தலித்தியம், பெரியாரியம் இதெல்லாம் தமிழர்களுடைய முன்னேற்றத்துக்கும் இந்த மாதிரியான கொள்கைகள் தமிழர்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவும் நீங்கள் நினைக்கிறீங்களா? எல்லாம் திமுகவினுடைய அலையில் கரைந்து போனார்கள். கொள்கை நீத்து போன கட்சிகளுடைய பட்டியலை நீங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு காலத்தில் கம்யூனிசம் என்றால் எங்கெல்லாம் மக்கள் சிக்கல்களில் பிரச்சனைகளில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அன்றைக்கு ஒரு நேரத்தில் திமுக அதிமுக ஆட்சி வரை அவர்கள் கொள்கையோடு தான் இருந்தார்கள். அப்படித்தான் நான் எண்ணுகிறேன். அப்படித்தான் அம்மா ஆட்சி காலத்தில் மதுவுக்கு எதிரான பாடல்கள் எல்லாம் கம்யூனிஸ்டுக்காரர்களால் பாடப்பட்டது இல்லையா? ஊருக்கு ஒரு சாராயம் அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் வந்துச்சு. அப்போ இன்றைக்கு அதே சாராயத்தை விற்று கொண்டிருக்கிறார்கள். அந்த பாடியவர்கள் எங்க இருக்கிறார்கள் என்ற தேடலில் நாம் இருக்கிறோம். ஒன்று, தலித்தியம் என்றால் உண்மையிலேயே யாருக்குமே தெரியாது. தலித் என்ற சொல் முதன்மதிலே வட இந்தியாவைச் சேர்ந்த ஜோதிராவ் பூலே அவர்களால் சொல்லப்பட்ட வார்த்தை. ஒரே ஒரு இடத்தில்தான் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் தலித் என்ற வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தலித் என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது என்று நீதிமன்றங்கள் தடையும் விதித்திருக்கு. அப்படி இருந்தும் கூட சில தற்குறிகள், இது சரியான வார்த்தை தான், என் மீது கோபப்பட்டாலும் எனக்கு சிக்கல் இல்லை, சில தற்குறிகள் இந்த சொல்லாடலை மீண்டும் மீண்டும் இந்த மக்களை தாழ்வு நிலையிலே வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தலித் மக்கள் என்று இல்லாத சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தலித் என்றால் பாவலியர் பெருஞ்சித்தனார் சொன்னது போல் எதெல்லாம் ஒதுக்குகிறோமோ அதனுடைய பேர் தலித். அப்படித்தான் தலித் அது தலித் என்ற சொல்லுக்கு உண்டான கட்டமைப்பு அப்படித்தான் பாவலியர் பெருஞ்சித்தனார் வகைப்படுத்தியிருக்கிறார். அப்போ இப்படி தெரிந்தும் கூட இங்கு இருக்கிறவர்கள் தலித் என்று சொல்லி ஒரு தமிழ் இன ஓர்மையும் தமிழ் ஒற்றுமையும் தமிழ் மொழி பற்றியும் மழுங்கடிப்பதற்காக இவர்கள் இந்த வார்த்தையை சொல்லாடலை இல்லாத புத்தத்தை, இந்த பௌத்தம்தான் தமிழர்களுக்கு மிகப்பெரிய கேடு விளைவித்தது, தமிழ் மொழியை சிதைக்கிற வேலையை பாலி மொழி செய்தது, திப்பீடகம் என்று சொல்லப்படுகிற அந்த புத்தனுடைய கொள்கைகளை கூடையில் எழுதி போட்ட அந்த ஏடுகள் எல்லாம் பாலி மொழியில் இருந்ததை தானே தவிர தமிழ்நாட்டில் இருந்த தமிழர்கள் கூட பாலி மொழியில் எழுதிய ஒரு சூழல் தான் இருந்தது. ஆக புத்தம் என்பது பௌத்தம் என்பது இக்காலம் அல்ல, அக்காலம் முதலே தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் எதிராக இருந்தது. அதுதான் இன்றைக்கு இலங்கையில் புத்த விகாரங்கள் அதிகமாக இருக்கிற காலத்தில் கூட தமிழர்கள் வைத்து வணங்குகிற சிவன் முருகன் ஆலயங்கள் அம்மன் கோயில்கள் எல்லாம் இடித்துவிட்டு சிங்கள பேரிதவாதம் அனுரகுமார திசநாயக் போன்றவர்கள் எல்லாம் சிங்களவர்களுக்கு பௌத்தனுக்கு துணை சென்று தமிழர்கள் வணங்கி கொண்டிருக்கிற தமிழ் கடவுள்களுடைய ஆலயங்களை இடித்துவிட்டு அந்த இடத்தில் புத்த விகார்களை நிறுவிக்கொண்டிருக்கிறார்கள். அதை கண்டும் காணாமல் நாம் இருக்கிற ஒரு அவல நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக கம்யூனிசமும் இங்கு நீர்த்து போனது, கம்யூனிசம் இங்கு எடுபடாது என்பதை அந்த காலத்திலேயே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தெள்ள தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், இந்தியா என்பது பல சேரிகளின் சிறைக்கூடம். கம்யூனிசம் வர வேண்டும் என்று சொன்னால் நீங்க வர்க்கத்தில் இருக்கிறவனும் முதலாளியாகவும் தொழிலாளியாகவும் இருக்கிறான், அடிநிலையில் இருக்கிறவனும் முதலாளியாக தொழிலாளியாக இருக்கிறான். அப்படி இருக்கின்ற பொழுது வர்க்கம் எப்படி போராட்டமாக உருவெடுக்கும் அப்படின்ற கேள்வி இங்கு இருக்கு. ஒரு மனிதன் தொழிலாளியாக தொட்டுக்கொள்வதில் கை கோர்த்து கொள்வதில் தடையாக இருப்பது என்ன என்று சொன்னால், தீண்டாமை உள்ளவரை
வர்க்க போராட்டம் என்பது சாத்தியம் இல்லை என்று அண்ணல் அம்பேத்கர் தெளிவுபட கூறியிருக்கிறார். அப்போ வர்க்கமாக ஒரு மனிதன் நீயும் தொழிலாளி நானும் தொழிலாளி என்று இணைய வேண்டும் என்று சொன்னால், கை கோர்க்க வேண்டும் என்று சொன்னால், கரங்கள் இணைய வேண்டும் என்று சொன்னால், முதலில் தீண்டாமை ஒழிக்காமல், தீண்டாமை அதை விடுத்தாமல், இங்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தொட்டுக்கொள்வதற்கு தடையாக இருப்பது, தொழிலாளர்களாக ஒன்றிணைவதற்கு தடையாக இருப்பது என்ன என்று சொன்னால் தீண்டாமையும் வர்க்கமும் தான். அதை முதலில் விழுத்தினால்தான் இந்த கம்யூனிசம் என்பது தமிழ்நாட்டில் செல்லும்.